அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகம் ஒரு முக்கியமான ஜாதகம். என்னன்னா, இது ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய நண்பர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, இந்த ஜாதகர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஆஸ்பத்திரியில ஒரு அவசர கட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க நல்ல முறையில வீடு திரும்பி வருவாங்களா அப்படிங்கறது அந்த கேள்வியா இருந்தது. ஒரு முக்கியமான ஆய்வு, அதுதான் இங்க நான் உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த ஜாதகருடைய லக்னம் மீன லக்னம், பிறந்த லக்னம் மீன லக்னம். இவருக்கு ஒரு 60 வயதிற்கு மேல ஆகுது. இந்த ஜாதகத்துடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த லக்னத்தோடைய அதிபதி, லக்னாதிபதி குரு பகவான், மீன லக்னத்தோட அதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. நல்லா ஆட்சியா இருக்கிறாங்க, நல்ல நிலைப்பாடுல இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு நிலைப்பாடா தான் இருக்கு. லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எதற்காக இங்க நம்ம லக்னாதிபதியை பாக்குறோம்னா, இப்ப இந்த கேள்வியே இந்த ஆயுள் தொடர்பான கேள்வியா இருக்குது. அப்போ லக்னம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? அப்ப லக்னாதிபதி குரு பகவான் இங்க ஆட்சியா நல்லபடியா 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. தொழில் தொடர்பான எண்ண ஓட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இப்ப அடுத்தபடியாக நம்ம கேள்விக்கு போயிடுவோம். இப்ப இவங்க கேட்ட கேள்வி ஒரு எமர்ஜென்சியான உடல்நலம் தொடர்பான கேள்வி. சோ இப்ப நம்ம இவருடைய 6ஆம் பாவம், இப்ப இந்த ஜாதகத்துல 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்த 6ஆம் வீடு அப்படின்னு பாக்குறப்ப மீன லக்னத்திற்கு 4, 5, 6 6ஆம் வீடு. இந்த சூரியன் இந்த இடத்துல, அதாவது கடகத்துல இருந்தார் இந்த ஜாதகத்துல, சரிங்களா? இப்போ இந்த 6ஆம் அதிபதி 5ல இருக்கிறாங்க, 6க்கு 12ல இருக்கிறாங்க. 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக சூரிய புக்தியிலேயோ, சூரிய தசையிலேயோ, ராகு தசை ராகு புக்தியிலேயோ இவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ இவங்க கேள்வி ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல ஜாதகர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்ப நம்ம 8ஆம் பாவம் பார்க்கணும், சரிங்களா? அப்போ இந்த ஜாதகம், இந்த மீன லக்னத்திற்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்த சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 5ஆம் வீட்டுல இருக்கிறாங்க, 8க்கு 10ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. இந்த இடம் அவருக்கு பகை வீடு. இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தா கூட இந்த இடத்துல இந்த சுக்கிரனும் இந்த சந்திரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பா தான் இது இருக்கு அப்படிங்கிற அமைப்பு காட்டுது. அப்போ பெரிய அளவு நல்ல ஒரு ஆயுள் பலம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். ஏற்கனவே 60 வயதை கடந்த ஒரு ஜாதகம் தான், ஆயுள் பலம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் தெரிய வந்தது. அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த நேரத்துல ரொம்ப எமர்ஜென்சியா அவங்க போன் பண்ண டைம்ல, ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இவர் அதை கடந்து விடுவாரா அப்படிங்கறது அவங்க கேள்வியா இருந்தது, சரிங்களா? அதுல அந்த குடும்பத்தோடைய பரிதவிப்பு நம்மளால உணர முடியுது. ஒரு ஜோதிடர்ங்கிற கடமை அந்த இடத்துல எனக்கு இருக்கு. ஸோ அதனால இப்ப இதற்கு நான் எப்படி பலன் பார்த்தேன்னா, இவங்களுக்கு போகக்கூடிய தசா புக்தியை முதல்ல எடுத்துக்கிட்டேன். தசை புதன் தசை, ராகு புக்தி போயிட்டு இருக்கு, சரிங்களா? புதன் தசை ராகு புக்தி. புதன் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் பகவான் 4ஆம் வீட்டுல ஆட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு வாதகர் இந்த ஜாதகத்திற்கு, இந்த லக்னத்திற்கு. அதனால உடல்நல கோளாறுகள் வரணுங்கிற விதி இருக்கு இப்போ, சரிங்களா? சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும். ஆனா அது ஒரு வாதகர் தான், அதனால ஆனா ஒரு பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். ஏதோ படுத்திக்கிட்டு இருக்கும் உடம்பு, அப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும் இந்த திசையில. ஆனா 4ஆம் வீடு 7ஆம் வீடு இப்ப பலமாக 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் 4ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கிற அமைப்பு இருக்கு, சரிங்களா? அப்ப தசாநாதனோட அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்தபடியாக புக்திநாதன் ராகு பகவானோட புக்தி, அதனாலதான் உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதனாலதான் இவர் இந்த உடல்நல கோளாறுனால இந்த ஜாதகர் ராகு புக்தி நடக்கிற இந்த காலகட்டம் தான் இவருக்கு அந்த கவனமா இருக்கணுங்கிற அமைப்பு இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில, அவங்க கேட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதை தாண்டி அவர் வெளில வந்துருவாரான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்டப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா சொல்லப்பட்டதுனால நான் 2 மெத்தடை எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு நம்ம சந்திர நாடி அப்படிங்கிற முறையை நான் எடுத்து அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு இப்ப எப்படி இருக்கு, ஏன்னா இப்ப பிரசன்னம் நம்ம எடுத்துக்கலாம். பிரசனங்கள்ல அதாவது ஜாமகோல் பிரசனம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பிரசன்ன முறைகள்ல நம்ம பார்க்க முடியும். ஆனா பிரசன்னத்துல அவங்க கேட்கிற நேரம் ரொம்ப முக்கியம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரம் கொஞ்சம் தப்பிடுச்சு.
அந்த நேரத்துல தான் அந்த பலன் வரும். நம்ம தப்பா சொன்னோம், அதாவது நேரம் மட்டும் தப்பா இருந்ததுன்னா அந்த பலன் மாறிடும் உங்களுக்கு. அதனால நான் வந்து இந்த அவங்க கேட்ட நேரத்துல இருந்தக்கூடிய அந்த சந்திர நாடி அப்படிங்கிற முறையை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் கேட்ட சமயத்துல சந்திரன், கோச்சார சந்திரன் எங்க போயிட்டு இருந்ததுன்னா கடகத்துல கோச்சார சந்திரன் இருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்ப கடகத்துல என்ன டிகிரியில கோச்சார சந்திரன் வந்தாங்கன்னா 23 டிகிரி கிட்ட கோச்சார சந்திரன் கடகத்துல இருந்தாங்க. அவங்க யாரை போய் தொட போனாங்கன்னா சுக்கிரனை போய் தொட போனாங்க. கோச்சார சந்திரன் சுக்கிரன் வந்து இந்த இடத்துல 24 டிகிரி வாங்கி இருந்தாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அது சுக்கிரனை தொட போற அந்த சமயத்துல அங்க எமர்ஜென்சிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகருடைய நண்பர் எனக்கு சொன்னாங்க. நான் அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த ஜாதகர் நல்ல முறையில திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதனால அப்படி சொன்னேன்னா, அதுக்கு அடுத்து இதே கோச்சார சந்திரன் அடுத்து சந்திரநாடி முறைப்படி அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்துருவார். இந்த 30 டிகிரி இங்க கடந்து இங்க வந்துருவார் அடுத்த நாள். சரிங்களா? அப்ப இந்த இடம், இந்த சந்திரன் பிறந்த கால சந்திரனுக்கு இந்த இடம் 11ஆம் வீடா வர்றதுனால இந்த ஜாதகர் அந்த அபாய கட்டத்தை தாண்டுவாரு. ஆனா உடல்நல கோளாறு இந்த புக்தி முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதை தான் அவருக்கு நான் சொன்னேன், கண்டிப்பா அபாய கட்டத்தை தாண்டி வந்துடுவாரு. ஆனா அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரொம்ப போராட்டமான தருணமா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அதே மாதிரிதான் நடந்தது. அதற்கு அப்புறமாக இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகருடைய உறவினர்கள் வந்து எனக்கு அப்புறமா கூப்பிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொன்னாங்க. ஒரு ஜோதிடனா எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. இப்ப இது மாதிரி இந்த மெத்தட்ல கோச்சார சந்திரன் எடுத்துட்டு நான் இதை பார்த்து அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினேன். ஏஎல்பியிலே நான் அதை செக் பண்ணிக்கிட்டேன். ஏஎல்பி முறைப்படி இந்த ஜாதகத்துக்கு, இந்த மீன லக்னத்துக்கு ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து கன்னியில ஏஎல்பி போயிட்டு இருக்கு. ஏஎல்பிக்கான அதிபதி புதன் பகவான் ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஜாதகருக்கு தொழில் தொடர்பான அழுத்தம் இந்த 10 வருடம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அதுவும் சொன்னாங்க, இவங்க நல்லபடியா வந்த பிறகு தொழில் தொடர்பான கேள்விகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தொழில் சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு இப்ப இருக்கும்ன்ற விதி இருக்கு. இப்போ ஏஎல்பியில ஹஸ்தம் 2 அப்படிங்கிற நட்சத்திர புள்ளி போறதுனால சந்திரன் ஏஎல்பிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. ஸோ அப்ப ஏஎல்பியுடைய அந்த லக்ன புள்ளி வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கு, 2ஆம் வீட்டுல தான் இருக்கு. இப்ப வருமானம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஜாதகருக்கு அதிகமா இருக்குங்கிறது தெரிய வருது. இப்ப ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு பாக்குறப்ப அது மேஷ வீடு. இங்கே கன்னியில ஏஎல்பி, மேஷத்துல ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு. மேஷத்திற்கான அதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்புல இருக்கு, 9ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு பெரிய அளவு ஒரு பாதிப்பு இல்லை. இங்க 8ஆம் வீட்டுல இந்த குருவோட பார்வை இருக்கு. இந்த குருவோடைய பார்வை 5ஆம் பார்வையாக குரு 8ஆம் வீட்டை பாக்குறாங்க. ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் இந்த கேள்வி உயிர் சம்பந்தமான கேள்வினால ஏஎல்பி படியும் பார்க்குறப்போ நமக்கு பெரிய பாதிப்பு அதில் வந்து காட்டலை. அதனால தைரியமாக இந்த ஜாதகர்கிட்ட கண்டிப்பாக இவர் நல்ல முறையில் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல இறைநிலையோட கருணையினால அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததற்கு இறைநிலைக்கும் எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல அதாவது ஜாதகம் பார்க்கறதுங்கிறது இந்த மாதிரி அவசர காலத்திலையும் பார்க்கலாம், நல்ல நல்ல விஷயங்களுக்காகவும் பார்க்கலாம், திருமணம் எப்போ, குழந்தை பாக்கியம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேற உங்களை சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில உங்களுக்கு ஜாதக பலன் பார்த்து சொல்லப்படும். சரிங்களா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. குருபியோ நமக. நன்றி.